சூழ்ந்தது பேருருள் அறியாமையில் அவழ மெய்தில களையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதலும் பெண்ணறமாம். உரே கண்ணி உரைப்பதை கேட்டீரா என்னும் பாடல் வரிகளின் வழியாக பாரதியும் அவை ஒரு துணை பேரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். பெண் கல்வி என்பதுதான் பாரதியின் கனவு. பெண் விடுதலை என்பதுதான் பாரதியின் லட்சியம். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர்கள் மாய்ந்து விட்டனர். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று கூறிய விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்தன என்னும் பாரதியின் பாடல் வரிகள் இன்று பலித்திருக்கிறது. குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை படிப்பதற்கான வசதிகள் பெருகி இருக்கிறது. பெண் விடுதலைக்கான சாரணங்கள் திறக்கப்பட்டு விட்டன. பூட்டிய இரும்பு பூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. விடுதலை சிறகை விரிக்க தெரிந்தவர்களுக்கு வான மழை வசப்பட்டு விட்டது. விடுதலை சிறகை விரிக்க மறந்தவர்களுக்கு வான மழை கூட காணல் நீராகிவிட்டது. ஒருமுறை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பேசுகிற போது கூறுகிறார், நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த வான் உயர்ந்த லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டீர்கள். இப்பொழுது இடுப்பளமே உயரமான உள்ள மரங்களை வளர்க்கிறீர்கள். அதனால் பருவமழை என்பது இனி தமிழ்நாட்டிற்கே கிடையாது, புயல் மழைதான் என்றார். அதே போல ஆண்டாண்டு காலமாக பெண் உரிமைகள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. இதன் விளைவாகத்தான் பெண் சமுதாயத்தின் இயல்பான வளர்ச்சியே இல்லாமல் போனது. அந்த சூழலில்தான் மகாகவி பாரதி என்னும் புயல் இந்த மண்ணில் மையம் கொண்டது. பெண் அடிமைத்தனத்தை வேரடி மண்ணோடும் வேரோடும் பிடுங்கி எறியப்பட்டது. ஒருவேளை பாரதி என்னும் புயல் இம்மண்ணில் மையம் கொள்ளாமல் போயிருந்திருந்தால் பெண் விடுதலை என்பது காணல் நீராக காட்சியளித்திருக்க கூடும். நமது தேசத்து பெண்கள் இப்பொழுது கொண்டிருக்கும் கற்பு, அடக்கம், ஒழுக்கம் இவை எல்லாம் மாறி போய்விட வேண்டும் என்பது நமது நோக்கமல்ல. அவர்கள் இன்னும் சுதந்திரம், சுயாதீனம், அஞ்சாமை, தேசபக்தி இவற்றால் அவசியம் பயிற்சி பெற வேண்டும் என்கின்றார் பாரதி. மாட்டை அடித்து வசக்கி தொழுதால் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தீர், எம்மிடம் அதை காட்ட வந்தார், அதை வெட்டி வீழ்த்தி விட்டோம் என்று கும்மியடி என்றான். பெண் சுதந்திரத்தை தமது வீட்டிலிருந்து கொண்டு வர நினைத்த பாரதி தனது மனைவி செல்லம்மாவை தோழமை உணர்வோடு நடத்த விரும்பினார். எட்டயபுரத்து வீதிகளில் செல்லம்மாவின் தோள் மீது கைகளை போட்டுக்கொண்டு கம்பீர நடைபயின்றான். அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு என்கின்ற நற்குணங்கள் பொருந்தி குனிந்த தலை நிமிராமல் நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பச்சோதி காலத்தில் கிழக்கு வாடியை கிழித்துக் கொண்டு கிளம்பும் சூரிய வார்த்தைகளால் அச்சமும் மடமும் ஞானமும் நாய்களுக்கு வேண்டுமாம் என பழமையை பொசுக்கி ஞான நல்லாரம், வீர சுதந்திரம், பேர நட்குடி பிறப்பு பெண்ணின் குணங்களாம் என்று புதுமை பெண்ணுக்கான இலக்கணத்தை தான் பாரதி. பாரதியின் புதுமை பெண்கள் வீர நடை போடுகின்ற காலம் இந்த காலம். பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்னும் பாடல் வரிகளில் பாரதி குறிப்பிடும் ஞானம் என்னும் சொல் சாதாரணமானதல்ல. உயர்ந்த கல்வியினால் கிடைப்பது ஞானம். பெண்ணுக்குள்ளே வீழ்ந்திருக்கும் ஞானத்தை கல்வியினால் உயர்த்தவிட வேண்டும் என்றான் பாரதி. ஆண்களுக்கு கல்வியை கொடுத்தால் அந்த கல்வியின் பயன் ஆணை மட்டும் சென்றடையும். ஒரு பெண்ணிற்கு கல்வியை கொடுத்தால் அந்த கல்வியின் பயன் அது குடும்பத்திலேயே சென்றடையும். ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவில் லோங்கி வையகம் தலைக்கும் என்ற பாரதியின் கூற்று இன்று பலித்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டின் கேல் ரத்னா விருதுகள் 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டன. அதில் மனுபாக்கர் என்னும் ஒரு பெண்ணின் பெயர் இடம்பெற்றிருக்கு என்று சொன்னால் பாரதியின் கனவு மெய்ப்பட்டிருக்கு என்று தானே அர்த்தம். இன்றைய சமூக பெண்கள் ஆண்கள் செய்ய தங்கும் செயல்களை கூட செய்து காட்டுகிறார்கள். 30க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை மீட்டெடுத்து, குறிப்பாக ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கும் நீர்நிலைகளை மீட்டெடுத்து ஏரிகளின் தாய் என்று அழைக்கப்படுபவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சரிம்லா என்னும் பெண். நம் பாரத நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்கின்ற பெண். நம் மதுரை மாவட்டத்தின் ஆட்சியர் சங்கீதா என்கின்ற ஒரு பெண். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம் என்று என்னும் பாரதியின் பாடல் வரிகளாலும் நம் நாட்டில் ஏற்பட்ட கல்வி மறுமலர்ச்சியின் காரணமாகும் நம் பாரத நாட்டில் லட்சக்கணக்கான பெண் பட்டதாரிகள் இருக்கிறார்கள். பெண் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆட்டோ ஓட்டுநர் முதல் கண் அறுவை சிகிச்சை செய்யும் தொழில் வரை பெண்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். மெட்ராஸின் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுநராக பெண்கள் இருக்கிறார்கள். வங்கியில் வேலை பார்க்கும் ஆட்களில் பெண்களே அதிக அளவு தலைமை பதவி வைக்கிறார்கள். மண்ணை ஆளும் ஆசை கொண்ட பெண் இன்று விண்ணையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இன்றைய சமுதாயத்தில் நிகழும் வேலைவாய்ப்பு முகாம்களின் பெண்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, இன்று சில மேற்கத்திய பெண்ணியவாதிகள் கூறுகிறார்கள், சமத்துவம் என்ற பெயரில் நீங்கள் தண்ணி அடித்தீர்கள் என்றால் நாங்களும் தண்ணி அடிப்போம், நீங்கள் சிகரெட் அடிப்பீர்கள் என்றால் நாங்களும் சிகரெட் அடிப்போம் என்ற தவறுகளில் எல்லாம் சம உரிமை கேட்பவள் பாரதியின் புதுமை பெண் அல்ல. இங்கு கற்புண்டா அங்கும் கற்பு இருக்க வேண்டும் என்று தர்மங்கள் எல்லாம் சம உரிமை கேட்பவள் பாரதியின் புதுமை பெண். கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை பாரதியின் புதுமை பெண் ஒரு நாளும் வரவேற்பவள் அல்ல. கண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீராய் காத்தோம் என்னும் பாரதியின் பாடல் வரிகள் பெண் சுதந்திரத்திற்கும் பொருந்தும். பெண்கள் இன்று எல்லா துறைகளையும் சாதனை படுத்தியிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கிறார்கள். பாரதியின் மின்னல் வார்த்தைகள் இடியாய் முழங்கி வான மழையாய் பொழிந்ததன் விளைவுதான் இன்றைய சமுதாய தோட்டத்தில் வாடியிருந்த மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன. பாரதி பெண் விடுதலை வேண்டும் வேண்டும் என்று கேட்டார். பெண் விடுதலை கிடைத்து விட்டதா? பாரதி பெண் கல்வி வேண்டும் என்று கேட்டார். இன்றைய சமுதாய பெண்களுக்கு பெண் கல்வி கிடைத்து விட்டது. பாரதி கேட்ட பெண் சுதந்திரம் கிடைத்து விட்டது என்றால் ஏன் ஒரு பெண் ஒரு நாள் அவள் ஆடை நேர்த்தியாக அணிந்திருந்தால் 40 கண்கள் அவளை தீண்டி செல்கிறது? ஆன்மீக லோகத்திலேயே, குறிப்பாக சைவ சமயத்திலே ஒன்று கூறுவார்கள், நாயை மிகவும் கீழ்த்தரமாக வைத்திருப்பார்கள். நாயன்மார்கள் அனைவரும் அப்படித்தான் சொல்லுவார்கள். மாணிக்க வாசக பெருமாள் கூட நாயின் கிரையால்
நாயிற்கிடையேன் என்றுதான் பாடினார். புணர்ச்சி விதிகளில் மிகவும் கீழ்மையானது நாய். எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் புணர்ச்சி விதிகளில் மிகவும் கீழ்மையாக இருக்கும் நாய் கூட 4-5 கம்மியா சொல்லிட்டேனா 10-15 பெரிய நாய்கள் சேர்ந்து ஒரு குட்டி நாயை துரத்தியதாக சரித்திரத்தில் இடமில்லை. நெற்றி சுருங்க கண்டால் நெஞ்சம் பதைப்பதிக்குதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று பாரதி பாடினாரே. தன் வீட்டு பெண்ணை பற்றுமா பார்த்து பாடினார். தனக்கு பிறந்தா கண்ணம்மா, அடுத்தவர்களுக்கு பிறந்தா போக பொருளா? இதுதான் பாரதி கேட்ட பெண் சுதந்திரமா? தண்டனைகள் அதிகமாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் என்ற நோக்கில் இன்றைய அரசாங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை எனவும், ஒருவர் மீது குற்றம் மீண்டும் சுமத்தப்பட்டால் தூக்கு தண்டனை எனவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பாரதி பெண்ணை மிகவும் உயர்வாக நினைத்தவன். நிவேதிதாவை குருவாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்மை பாரதிக்கு இருந்தது. உசேரி என்னும் ஒரு சீனிய கட்டுரை இருக்கிறது. அதில் விக்ரமாதித்தனும் ஸ்ரீமுகியும் பேசிக்கொள்வது போல ஒரு கற்பனை உரையாடல் இருக்கிறது. அதில் விக்ரமாதித்தன் கூறுகிறான் எனக்கு 1000 வருடங்கள் என்று. ஸ்ரீமுகி கூறுகிறாள் எனக்கு 999 வருடங்கள் என்று. உடனே விக்ரமாதித்தன் கூறுகிறான் எனக்கும் 999 வருடங்கள் என்று. மனைவி ஸ்ரீமுகி கேட்கிறாள் எப்படி என்று. அதுக்கு விக்ரமாதித்தன் கூறுகிறான் உன்னோடு உடன்கட்டை நான் ஏறுவேன் என்றால் எனக்கு 999 வருடங்கள் தானே என்று. ஆண் இறந்தால் பெண் உடன்கட்டை ஏறுவது என்பதுதான் அன்றைய வழக்கம். ஆனால் பாரதியோ பெண் இறந்தால் ஆணும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று நினைத்திருந்தான். சிந்தித்து பாருங்கள், பாரதி எப்படியெல்லாம் பெண்ணை உயர்வாக நினைத்தவன் என்று. ஆண் அமர்ந்து பெண் நின்றபடி புகைப்படம் எடுப்பதுதான் அன்றைய வழக்கம். ஆனால் பாரதியோ தான் நின்று தன் மனைவி செல்லம்மாவை அமர வைத்து புகைப்படம் எடுத்தவன். பாரதி கேட்ட பெண் கல்வி கிடைத்திருக்கிறது. பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படுத்தி இருக்கிறார்கள். பாரதி கூறுகிறான் பெண் அடிமைத்தனம் எப்பொழுது நிப்பாட்டப்படுகிறதோ அழிக்கப்படுகிறதோ அன்றுதான் நாடு முன்னேற்றம் அடையும் என்று கூறுகிறான். பெண்களின் விடுதலையே நாட்டின் விடுதலை என்று கூறுகிறான். இனிவரும் காலத்தில் பாரதி கூறிய சுதந்திரமும் விடுதலையும் பெண்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.